மாண்புமிகு அமைச்சர் கழக இணை பொதுச் செயலாளர் திருப்பரங்குன்ற தொகுதியின் செல்ல பிள்ளை மண்ணின் மைந்தன் அருமையண்ணன் சி.டி. நிர்மல்குமார் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அவர்களுடன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எங்களது வழிகாட்டி மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மருதுபாண்டியன் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அவர்களுடன் உசிலம்பட்டி அண்ணன் சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர்களுக்கு இந்த விழா ஏற்பாட்டாளர் சரண்ராஜ் அவர்கள் மாலை அணிவித்து எங்க அண்ணன் விஜய் தான் வரணும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க யாரும் அவங்க வேலையை சரியா செய்யாத ஒரே காரணத்துக்காக தான் நம்ம அண்ணன் விஜய் இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த மறக்க கூடாது, கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஏன்னா நாங்க முதல்ல வாக்களிக்க கேட்ட வந்த அன்னைக்கு எப்படி இருந்தோமோ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்போம். இந்த அமைச்சர் எம்எல்ஏ இதெல்லாம் தாண்டி முதல்ல ஒரு வருஷத்துக்கு 6 மாசம் எப்படி இருந்தோமோ அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்போம். அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் உங்களுக்கு வாக்களிக்க வந்தப்போ கேட்டேன்ல, ஓட்டு கேட்க வந்தப்போ கேட்டேன். அது மாதிரி சொல்றப்ப சொன்னேன், நீங்க கடைசி வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம், உங்க கூட தான் இருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம திருப்பங்குளத்துல இருக்க எல்லா தொகுதியிலையும் சுத்தி வந்து வாக்கு கேட்டோம். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து ஒவ்வொரு வீடுகள், நான் எல்லா வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்ல, ஓட்டு கேட்க வரப்ப எல்லா வீட்டுக்கு வந்திருக்கேன். எல்லா வீட்டுக்கு வர்றப்பையும் எல்லா சிரிச்ச முகத்தோட அன்னைக்கே வந்து 100% உங்களுக்காக ஓட்டு போடுவோம்னு சொன்ன ஏரியா இது. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். நிறைய பேர் சொல்றாங்க என்கிட்ட வந்து, இல்லைங்க நாங்க முன்னாடிலாம் அமைச்சர் இருந்தாங்க, அதெல்லாம் நமக்கு இல்லை. முன்னாடி அமைச்சர் மூர்த்தி எப்படி இருந்தாரோ, இல்ல முன்னாடி இருந்து எம்எல்ஏ எப்படி இருந்தாரோ, முன்னாடி பாங்க செல்லூர் ராஜுன்னு ஒரு அமைச்சர் இருந்திருப்பாருங்க, மற்ற அமைச்சர்லாம் இருப்பாங்க. அதுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க உங்க கூட தான் இருக்கோம். அந்த அமைச்சர் அதெல்லாம் இல்லை, உங்க கூட தான் இருக்கும். நீங்க எல்லாம் வாக்களிச்சுதான் அண்ணன் விஜய் வந்திருக்கிறார். அவருக்காக தான் நீங்க வாக்களிச்சீங்க. யாரு பேரும் தெரியாது, எந்த எம்எல்ஏ பேரும் தெரியாது, எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க வாக்களிச்சீங்க. உங்களுக்காக கடைசி வரைக்கும் பணியாற்றுவோம். இதுக்கு முன்னாடி மாநகராட்சியில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாநகராட்சியில் இருக்க கவுன்சிலர் யாருக்காவது தெரியுமா? யாரு கவுன்சிலர் என்ன தெரிஞ்சிருக்காரு? 5 வருஷம் முடிய போகுது. ஆனா கவுன்சிலர் கூட்டத்துல, மாமன்ற கூட்டத்துல போனா என்னை பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நான் 10 கோடி 20 கோடி சம்பாதிச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பொய்யா சொன்னேன்? உண்மை எதனா சொன்னேன். ஏதாவது ஒரு கவுன்சிலர் வந்து ஆமாங்க நீங்க எனக்கு சொல்றதுங்க தப்பு, நான் சொத்து பட்டியலிடம் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலர், ஒரு ரோசமுள்ள ஒரு கவுன்சிலர், திமுக இருக்க கவுன்சிலர் ஒருத்தர் வந்து வெளியிட சொல்லி நம்ம தான் சொல்றோம்ல, நீ 10 கோடி 15 கோடி சம்பாதிச்சிட்டீங்க, உங்க மேயர் 300 கோடி சம்பாதிச்சிட்டாங்க, மேயர் கணவர் கைது செய்யப்பட்டாரு, அதுக்கப்புறம் மேயரை மாத்தாங்க, இதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம்ல. அப்ப நீங்க தைரியமா இருந்து சொல்ல வேண்டியதானே? அதை சொல்றதுக்கு மட்டும்தான் மைண்ட் வேலை செஞ்சு. ஒவ்வொரு தடையும் ஊருக்கு வர்றப்பையும் இந்த மக்களை பாக்குறப்ப, இந்த குழந்தைகள்லாம் பாக்குறப்பதான் நமக்கு அந்த பயமும் இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம், இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய போறோம், இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எப்படி செய்ய போறோம். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள் நாள் விஷயம் தான் உடனே அதுல கவனம் சேர்த்து தேவையான பாதுகாப்பு சேர்த்து மக்களை பார்த்து மட்டுமே பயந்து மக்களுக்காக மட்டுமே பணியாற்றிட்டு வர நம்மளுடைய முதல்வர்களும் உங்க அண்ணன் விஜய் அவர் தான் அடுத்த 30-40 வருஷத்திற்கு முதல்வராக இருந்து தமிழகம் முழுவதும் செய்வார். இந்த ரியாக்ஷன்லாம் அடுத்த 2 வருஷத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்ப வந்து எல்லா இடத்துலயும் ஊழல் இல்லை, எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் 5 பைசா யாரும் வாங்குறது இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிஸ்டம் மாறும். உங்களுக்கு அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஆனால் அதை மாற்றுறதுக்கு தான் முழு நேரமும் பணியாற்றிட்டு இருக்கோம். உங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். மதுரை ஃபுல்லா வந்து நம்ம மாநகராட்சியில தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கழிவுநீர் கால்வாய்கள் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் கழிவுநீர்கள் இல்லை, கழிவுநீர் கால்வாய் முக்கியம். அதுக்கு தேவையான அனைத்து ப்ரொபோசலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் அதை எடுப்போம். அதுக்கு 2-3 வருஷம் ஆகும் கழிவுநீர் கால்வாய் நம்ம ஆரம்பிச்சோம்னா முடிக்கிறது. ஆனா கண்டிப்பா அதை ஆரம்பிச்சு முடிப்போம். மதுரை முழுவதும் ப்ராப்பரான கழிவுநீர் கால்வாய் சிஸ்டம் கொண்டு வந்து முடிப்போம். அது இல்லாமல் குடிநீர்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். இத்தனை வருஷம் இவங்க எதெல்லாம் செய்யலையோ அனைத்தையும் நம்ம வந்து செஞ்சு முடிப்போம். உங்களுக்காக தான் வேலை பார்ப்போம். எந்த தயக்கம் வேண்டாம், இங்கதான் இருப்போம், உங்க கூட தான் இருப்போம். உங்க அண்ணன் விஜய் அவர்கள், அவர் அங்க சிஎம்மா இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை உங்களுக்காக உங்க கூட வந்து நாங்க செஞ்சு 3 மாசத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க எப்படி வந்தோம் அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்போம். அதான் எந்த டிஃபரன்ஸ் வேணாம். உங்களுக்கு என்ன தேவைனாலும் உடனே வந்து கேளுங்க. வெள்ளி சனினாலே நான் இங்கதான் இருப்பேன், தொகுதியை தான் இருப்பேன். எதனாலும் நீங்க எங்களுடைய நிர்வாகிகளே சொல்லியிருப்பா, இல்ல நீங்களே சொல்லிடலாம், நீங்களே நேரடியாக வரலாம், எதுனாலும் கூப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம். இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, உடனே சொல்லிட்டோம். இந்த ஏரியால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஒயின் ஷாப்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு, குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய சொல்றது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது உங்க கவர்மெண்ட், நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண கவர்மெண்ட். உங்க அண்ணன் விஜய் தான் முதலமைச்சராக இருக்காரு. அதனால தைரியமா சொல்லுங்க,
இது உங்க கவர்மெண்ட். உங்களுக்காக ரியாக்ட் பண்ணலன்னா வேற யாருக்காக ரியாக்ட் பண்ணாது, உங்களுக்காக தான் ரியாக்ட் பண்ணும். நீங்க உங்களுக்கு வேண்டாம்னு என்ன நினைச்சீங்களோ அது வேண்டாம், உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வேணும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா திட்டங்களும் செயல்படுத்த ஆரம்பிக்கும் உங்களுடைய கவர்மெண்ட். அமைச்சர் அவர்கள் குழந்தைகளுக்கு தற்பொழுது தர உள்ளார். கல்வி உதவித்தொகை தர உள்ளார் அமைச்சர் அவர்கள். மாணவி நைனிகாவிற்கும் மாணவர் தீபக் தர்ஷன் அவர்களுக்கும். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள். மாணவர் தீபக் CTR நிர்மல்குமார் அவர்கள். பெரிய